ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மினி விளாக் பார்க்கலாமா? ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மினி விளாக் போடுறேன். 10 நாள் டூர் முடிச்சு வந்ததும் பாப்பாங்க ஹோம்ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அப்படியே கிச்சன் பக்கம் வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த மண் டம்ளர் பார்த்திங்கன்னா நார்த் இந்தியாவில் ஒரு டீ கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். பார்க்க அழகாக இருந்துச்சுன்ட்டு. இன்றைக்கி காலையில் டிஃபன் பார்த்திங்கன்னா தோசையும் தக்காளி சட்னியும் தான். டூர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது 40 செட்டு துணியை நான் தான் துவைக்கணுன்ட்டு. மொத்தமாக துணி துவைச்சி முடிச்சிட்டேன். மொத்த வேலையும் முடிஞ்சது. இது எனக்கான டைம். இப்போ என்னோட ஹேர் கேர் பார்க்கலாம் வாங்க. கொஞ்சமாக கோகனட் ஆயில் எடுத்துக்கலாம். ஹேர் கேரை பூஸ்ட் பண்ணுறதுக்காக ஆல்ப்ஸ் குட்னஸோட ரோஸ்மெரி எசென்சியல் ஆயில ஒரு 4 to 5 drops எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். என்னோட ஸ்கேல்பில் படுற மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் 1 time பை பண்ணிட்டீங்கன்னா 1 to 6 month வரைக்கும் உங்களுக்கு வரும். ரொம்ப காஸ்ட் அஃபோர்டபுள் கூட. இந்த ரோஸ்மெரி ஆயிலை ஷாம்பு, கண்டிஷனர், ஹேர் பேக், ஆயில் இந்த மாதிரி எது கூட வேணால் மிக்ஸ் பண்ணி ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம ஹேர் நல்லா க்ரோத் ஆகும். இப்போ நான் 1 hourக்கு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிக்கிறேன். ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஹேர் பார்த்திங்கன்னா நல்லா சில்கி அண்ட் ஸ்மூத்தியாக இருக்குது. உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் வேணும்னா கீழே டேக் லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். டாடா.